பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வார்த்தை ஏசாயா 53:10. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை மற்றவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்மளோட பெற்றோர்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இல்லை நமக்கு விருப்பமானவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிப்போம். அப்படி தான் நம்மளோட காரியங்கள் இருக்கும். நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும், நம்மளோட லைஃப்பில் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் நமக்கு நம்மளோட ஃப்யூச்சருக்கு எது நல்லது அப்படின்னு நம்மளோட ஞானத்துக்கு எட்டினதாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம அநேக தோல்விகளை சந்திச்சிருப்போம். ஏன் இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படக்கூடிய காரியங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோங்க. ஆனால் அதை குறித்து நீங்கள் இனி கவலைப்பட வேணாம். இனி நடக்கிற காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இது உமக்கு சித்தமா? ஒரு அற்பமான காரியமாக இருந்தால் கூட நீங்கள் அவரிடத்துல கேட்டு செய்யும்போது அது உங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு, நல்ல நன்மையில் முடிக்கத்தக்கதான காரியங்களை தருவார். ஸோ இந்த நாளில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செய்யுங்க. காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வேதத்தில் கூட ஒரு மனுஷன் இருந்தார், கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்தவர், யோசேப்பு. அவரை எல்லாரும் வெறுத்தாங்க, அவரை பள்ளத்தில் தூக்கி போட்டாங்க, விற்கப்பட்டார், எவ்வளோ காரியங்கள் அவரோட வாழ்க்கையில் பார்த்தாரு. ஆனால் கூட கர்த்தருக்கு விரோதமாய் அவர் ஒரு காரியத்தையும் செய்யலை. அவரோட வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் விளங்கினதுனால தேசத்தின் அதிபதியாக உட்கார்ந்தார். அவங்களோட ஜனத்துக்கு நன்மை கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அவர் தன் சுயத்தில் நிற்காம, அவருடைய ஆசை பாசங்களுக்கு இடம் கொடுக்காம, அவர் கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை செய்ததுனால அவர் ஒரு அதிபதியாக உட்கார வச்சார். அதே போல் நீங்களும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காரியங்களை செயல்படுத்துங்க. யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். அவருடைய கரத்தாலே எல்லாம் வாய்க்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய சித்தம் விளங்கும்படி ஆய்கூட ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை கேட்டு நாங்கள் நடக்கிறவர்களாய், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உங்கள் வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்று முதல் ஜெயிக்கிறவனாகவும் புறப்படுங்கள். தேவனிடத்தில் கேட்டு காரியங்களை வாய்க்க பண்ணுங்கள்.